அவங்களோட புது புது அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல உங்க மொபைல் எடுங்க, எங்களுக்கு டயல் பண்ணுங்க. உங்களோட வித்தியாசமான அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்துக்க நினைக்கிற விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை டெடிகேட்டும் பண்ணலாம். அன்னைக்கு எஃப்எம்ல பேசின மாதிரி இன்னைக்கும் ஃபோன் பண்ணி பேசினா என்ன? லக்ஷ்மி கண்டிப்பா நான் பேசுறதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணுவோம். இது மூலமா உங்க அன்பை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க சந்தோஷமான மற்றும் வருத்தமான மொமெண்ட்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் காலர் இதோ வந்தாச்சு. நாம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஜோ. ஹலோ மேடம், நான் திருக்குமரன் பேசுறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஓ, அந்த திருக்குமரனா? உங்களை மறக்க முடியுமா? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? மேம், அன்னைக்கு லக்ஷ்மின்னு ஒருத்தங்க பேசினாங்கல்ல, நான் கூட அவங்கள மீட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னேனே. எஸ், சொல்லுங்க. அவங்கள பாத்தீங்களா? இல்லைங்க, எனக்கு நீங்க அவங்க நம்பர் மட்டும் கொடுக்க முடியுமா? அவங்க ஊர் கூட நல்லூர்னு சொன்னாங்க, ஆனா சென்னையில இருந்து பேசுறதா சொன்னாங்க. நிறுத்துற வண்டிய கேட்டியா? ஏமாமா ரேடியோல கேட்டியா? அந்த ஓடுகளை தாலி கட்டு கூட்டு போனானே, அவன் குரல் மாதிரி இல்ல. அவன் எதுக்கு அவளை பத்தி ரேடியோல கேட்க போறான்? வேற யாராவது இருக்குமாமா? உனக்கு இப்ப யார பார்த்தாலும் யாரு பேசினாலும் அவங்க பேசுற மாதிரியே நினைப்பா இருக்கு. இல்லடா, கண்டிப்பா அவனோட குரல் தான். நீ வேணா கேட்டு பாரு. அவன் அவளை பத்தி கேக்குறான் போல இருக்க. நான் அவர் வீட்ல இருக்கிறது தெரியாம அவர் என்ன தேடித்தான் இருக்காரு. சாரி சார், இப்படி ஒருத்தவங்களோட பர்சனல் நம்பரை நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். And then காலரோட நம்பரை நாங்க சேவ் பண்ணியும் வைக்க மாட்டோம். சார், நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா மேடம். பாத்தியா, அவன் தான். சார், என்னாச்சு சார்? நான் லக்ஷ்மியை மிஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கேன் மேம். அன்னைக்கு அவங்கள பார்த்து அதே மாலுக்கு நான் வர சொன்னேன். ஆனா லக்ஷ்மி அன்னைக்கு வரல. நான் எப்படியாவது அவங்கள பார்த்து பேசணும். I understand சார். ஒருவேளை இப்ப நீங்க பேசுறத இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இதுவே உங்களுக்கு ஒரு மெசேஜா போய் சேரும் இல்லையா? அது கண்டிப்பா உங்க மனசு உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களை வந்து கண்டிப்பா பாப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வழியா நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா?